சீனாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்கிறது அப்படின்னு சொன்னா அது எந்த விதமான ஒரு கூட்டணியாக இருக்க முடியும்? ஒன்னு மிலிட்டரி அலையன்ஸ், இப்ப நேட்டோ மாதிரி அப்படின்னு சொன்னா, இதுல சீனா அமெரிக்கா சேர்ந்ததுன்னு சொன்னா அப்போ அந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸோ இல்ல நேட்டோல இருக்க மற்ற நாடுகளோ என்ன ஆகும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைனாலேருந்து ஏகப்பட்டது எக்ஸ்போர்ட் ஆகினுக்குது அமெரிக்கா. அமெரிக்காலேருந்து சைனாக்கு வருவது ரொம்ப கம்மி. அப்போ எதுக்காக இருக்கணும்? நம்ம 2 பேரும் ஒத்து போனோம், அமெரிக்காலேருந்து நீங்க நிறைய வாங்கிக்காங்க. எப்படி சைனா வந்து அமெரிக்காலேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணி இங்கே கூச்சிக்கணும், அந்த அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறத குறைச்சிக்கணும் அப்படின்னா இதுக்கு பேர் கோஆபரேஷன் மாதிரி தெரியலையே. இப்போ தாய்வான் வந்து சீனா சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அது ஒன் சைனா வந்து இன் பிரின்சிபல் அமெரிக்கா ஏத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து தைவானோட நாங்க வந்து ரிலேஷன்ஸ் வச்சுப்போம், அவங்களுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் சப்ளை பண்ணுவோம், அவங்க எங்களுடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தைவான் அவங்க தானே செமிகண்டக்டர் உலகத்துக்கே பண்ணிருக்கிறாங்க, அவங்க எங்களோட சேர்த்துக்கிறோம், நாம 2 பேரும் கோஆபரேட் பண்றோம் அப்படின்னு அமெரிக்கா ஒத்துப்பாங்களா? பேசிக்கலி அமெரிக்காவும் சீனாவும் ஒன்று சேருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். F-35 இருக்கு இல்லையா, அதோடைய டிசைன் எல்லாம் அப்படியே சுட்டு புட்டானுங்க இவங்க சைனா. அதைத்தான் அவங்க J சீரீஸ் அப்படின்னு, நம்ம புல்லட்ல இருக்க இன்ஜின் இல்லப்பா, அங்க வந்து ஏர்கிராஃப்ட். அமெரிக்காலேருந்து வந்து இந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, செமிகண்டக்டர் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து சைனாக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் பொறுத்து பார்த்தாங்க. ரைட்டு, இப்போ நாங்களே டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அண்ணாண்ட பக்கம் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைட்டானியம் நினைக்கிறேன், அது எக்ஸ்போர்ட்டை இவங்க எவ்வளோ பண்ணிக்கிறாங்க, அதை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லா பக்கத்திலும் தாக்குதல். நீங்க என்ன ஒண்ணா சொல்லுங்க, புட்டினை வந்து அவ்வளோ சுலபத்துல நீங்க வந்து அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. சரியான ஆளு. ட்ரம்புடைய நோக்கம் இந்த உக்ரைனுக்கான ஃபண்டிங்கை நிறுத்தணும், அந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்றது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேரில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, டெய்லி பஞ்ச் ஹீரோ நம்ம ஜாம்பவன் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். என்ன சார், ட்ரம்ப் அவர்கள் போக பார்த்தா இந்தியா பக்கத்துக்கு போகிறது சைனா பக்கம் போயிடுவாங்க போல சார். நேற்றுக்கு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அமெரிக்காவும் சைனாவும் ஒன்று சேர்ந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலான்ற மாதிரி பேசியிருக்காரு சார். எதுக்காக சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு? இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து நிஜமாகவே அந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா என்ன அப்படின்றது, இன்னொன்று வந்து ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான ப்ரிலிமினரி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 2வது விஷயத்தை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து சீனாவுக்கு எதிரான கடுமையான பொருளாதார தடைகள் இல்லை வந்து எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த பாருங்க, நான் முதலே சொன்னேன், வா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு. நீ தான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ அனுபவி. நான் அன்றைக்கே சொன்னேன்ல, டோன்ட் சே ஐ டிடன்ட் வாண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்னொன்று வந்து நிஜமாகவே அந்த இன்டென்ஷனோடு அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் ட்ரம்ப் இஸ் அன்பிரடிக்டபிள் அண்டு பேசிக்கலி இஸ் எ பிஸ்னஸ் மேன். அதனால் எப்படி பண்ணால் லாபத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பார். இது சைனாவுக்கு தெரியாதா? இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சீனா அமெரிக்கா 2 பேருக்கும் அப்படியே பப்பாதி லாபம் வரா மாதிரி தான் அவர் நடந்துப்பார். எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. மேக்சிமம் ப்ராஃபிட் நம்ம எடுக்கணும் இப்படின்ற ஒரு அப்ரோச்சில் தான் ஆரம்பிப்பாங்க. இது சீனாவுக்கு தெரியும். அடுத்தது, இது இன்னும் இன்னைக்கு புதுசாக வந்த ப்ரப்போசல் இல்லை விக்ரம். அது பல பேருக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். 2008 ஃப்ரெட் பெக்ஸ்டான் அப்படின்றவர் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசினில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா அப்போ வந்து சோவியத் ரஷ்யான்றது உடஞ்சி போயிடுச்சுங்க, ரஷ்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மறுபடியும் வந்துட்டுருக்கு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சூப்பர் பவர் அப்படின்னா அதுக்கு வந்து சில அடிப்படை தகுதிகள் வேணும். ஒன்று வந்து லேண்ட் மாஸ், அந்த நிலப்பகுதி ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும். அடுத்தது வந்து எக்கனாமிக் பவர் இருக்கணும், மிலிட்ரி பவர் இருக்கணும், டெக்னாலஜி இருக்கணும். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னால் எனக்கு 3 பேர் தான் கண்டெண்டர்ஸாக தெரிகிறாங்க. ஒன்று அமெரிக்கா, ஆல்ரெடி அது வந்து ஒரு சூப்பர் பவர். இன்னொன்று யூரோப்பியன் யூனியன், 3வது சைனா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது ஒரு நாடு கிடையாது, அது ஒரு யூனியன். அங்கேயே வந்து கஷ்டப்படுற நாடுகள் இருக்குது, நல்லா பணத்தில் கொழுத்துட்டு தெரிகிற நாடுகள் இருக்குது. நம்ம அது என்னது சம்சாரம் அது மின்சாரம், அம்மையப்பா முதலியார் மாதிரி தான் யூரோப்பியன் யூனியனை நான் சொல்லுவேன். அதை சோக்கா சேர்த்துக்கினார் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு. ஸோ சைனாவை வந்து நீங்கள் ஆன்போர்டு கொண்டு வரணும் அப்படின்னு அப்போ அவர் மூட் பண்ண ப்ரப்போசல் அது.
இன்ஃபேக்ட் அப்போ வந்து பிரெசின்ஸ்கி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் அதுக்கு வந்து ஆதரவு, ஒபாமாவோட கேம்பெயினில் இருந்தார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹில்லாரி கிளின்டனும் இதுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஒபாமா அவர்கள் இது பண்ணாங்க. ஆனால் சைனா இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க வந்து ஆரம்பத்திலேருந்து சைனா வந்து அந்த இம்பீரியலிஸ்ட் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆதிக்க சக்திகள், அவங்களுடைய அந்த இதில் சின்ன பின்னமான ஒரு நாடு சைனா. அதனால அவங்களுக்கு தெரியும் டெங் சியாஓபிங்கை பொறுத்த வரைக்கும் சைனா வந்து ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவராக வந்ததுன்னா அதனுடைய நிறத்தை மாற்றிக்கொள்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், அது சரி வராது. இந்த மாதிரி இம்பீரியலிஸ்ட் ஒரு கண்ட்ரியாக மாதிரி மற்ற நாடுகள் இது பண்ணுறதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. அப்படி சொன்னாலும் இன்றைக்கி வேறு மாதிரி நடந்துட்டுருக்கு, அதனால் அதெல்லாம் நம்ம பிடிச்சிட்டு இருக்க முடியாது. பட் அடிப்படையில் யோசிச்சு பாருங்க, சீனாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்கிறது அப்படின்னு சொன்னால் அது எந்த விதமான ஒரு கூட்டணியாக இருக்க முடியும்? ஒன்று மிலிட்ரி அலையன்ஸ், இல்லாட்டா இப்போ நேட்டோ மாதிரி அப்படின்னு சொன்னால், இதில் சீனா அமெரிக்கா சேர்ந்ததுன்னு சொன்னால் அப்போ அந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸோ இல்லை நேட்டோவில் இருக்க மற்ற நாடுகளோ என்ன ஆகும்? எனக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ நேட்டோவுக்கு எதிரான இல்லை நேட்டோவுக்கு பேரலான ஒரு அமைப்பு அப்படித்தானே இருக்க முடியும். நேட்டோவுக்கு எதிரான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அமெரிக்கா வந்து நேட்டோலையும் இருக்க போகிறாங்க, இங்கேயும் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எதுக்கு இன்னொரு அமைப்பு? பேசாமல் நேட்டோலையே நீங்கள் சீனாவை சேர்த்துருங்களேன். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த மைக்ரோ லெவலில் போய் பார்க்கும்போது தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போது நேட்டோவில் சீனாவை சேர்க்கணும்னு சொன்னால் சீனா சேர்ந்துப்பாங்களா? ரஷ்யா என்ன யோசிப்பாங்க? பக்கத்துலேயே இருக்க ஒரு நாடு. அப்போது இந்த பக்கம் இந்தியா, இவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷன் வர ஆரம்பிக்கும். அதனால் நேட்டோவில் சீனா சேருவது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சரிங்க, அது மிலிட்ரி அலையன்ஸ் இல்லைங்க. இப்போ அந்த G8, இப்போ G7, அப்புறம் அந்த G20, இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னா, கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு தனி அமைப்புன்னு ஆரம்பித்து கோஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போது இந்தியாவும் அமெரிக்காவும் பல விஷயங்களில் கோஆப்ரேஷன் இருக்குதுங்க. டெக்னாலஜிலேருந்து எக்கனாமிக் கோஆப்ரேஷன் வரைக்கும் பிஸ்னஸ்ன்னு நிறைய இருக்குது. அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கிட்டோம் அப்படின்னா சொல்லிக்கிறாங்க. இல்லை. அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேரெல்லாம் வச்சு நாங்கள் இருவரும் இணைந்து விட்டோம். கல்யாணத்துக்கு தான் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் நடத்துவீங்க. இப்போ நீயும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் இணையும் விழான்னு யாரும் வந்து ஃபங்க்ஷன் நடத்துறதில்லை. சரியா? அதனால் அந்த மாதிரியான கோஆப்ரேஷன் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான பேரும் தேவையில்லை. அடுத்தது எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்தாலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து ஏகப்பட்டது எக்ஸ்போர்ட் ஆகினுக்குது அமெரிக்காவுக்கு. அமெரிக்காலேருந்து சைனாவுக்கு வருவது ரொம்ப கம்மி. அந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது சைனாவோடைய ஃபேவரில் தான் இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணால் அப்போ சைனாலேருந்து இன்னும் நிறைய அமெரிக்கா வாங்கிக்கின்னு அந்த பேலன்ஸை வைடன் பண்ணிக்கினே போவாங்களா? எனக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ எதுக்காக இருக்கும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போனோம், அமெரிக்காவிலேருந்து நீங்கள் நிறைய வாங்கிக்கோங்க. எப்படி? சைனா வந்து அமெரிக்காவிலேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணி இங்கே கூச்சிக்கணும், அந்த அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறத குறைச்சிக்கணும் அப்படின்னா இதுக்கு பேர் கோஆப்ரேஷன் மாதிரி தெரியலையே, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சரி, அடுத்தது டெக்னாலஜியில் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தாங்க டாப்பில் இருக்குது. இந்த பக்கம் இன்ஃபேக்ட் அந்த செமிகண்டக்டர் சிப் மேக்கிங் அப்படின்னா அது தாய்வான். இப்போது தாய்வான் வந்து சீனா சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அது ஒன் சைனா, இது வந்து இன் பிரின்சிபிள் அமெரிக்கா ஏற்றுட்ருக்காங்க. ஆனாலும் வந்து தைவானோட நாங்கள் வந்து ரிலேஷன்ஸ் வச்சுப்போம், அவங்களுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் சப்ளை பண்ணுவோம், அவங்க எங்களுடைய ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா சைனானா சைனா தான் தைவானோட சேர்ந்ததுன்னு நம்ம சொல்லின்னுக்கிறோம். ஆனால் நீ மட்டும்தான் கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுற, மற்றவெல்லாம் சப்பானிந்தேன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தைவான் தனியாக குறுக்கு சால் ஓட்டின்னுக்கிறாங்க. அப்போ நாளைக்கே சைனா சரிங்க டெக்னாலஜியில் நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போனோமா, ஓகே, அப்போ தைவான் அவங்க தானே செமிகண்டக்டர் உலகத்துக்கே பண்ணின்னுக்கிறாங்க, அவங்க எங்களோட சேர்த்துக்கிறோம், நாம் ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு அமெரிக்கா ஒத்துப்பாங்களா? நீ அங்கே காலை வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் என்ன கோஆப்ரேஷன்? சரி, அடுத்தது வேறு சாஃப்ட்வேர் அப்படின்னா சைனாவில் சாஃப்ட்வேர் அந்த அளவுக்கு இல்லைங்க, அமெரிக்கா தான் டாப்பில் இருக்குது. இப்படி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? அது நீ அரிசி ஏற்றின்னு வா, நான் உமி ஏற்றின்னு வரேன், ரெண்டுத்தையும் கலந்து கட்டிட்டு அப்புறம் ஊதி திங்கலாம் அப்படின்ற மாதிரியா? ஸோ எந்த விதமான ஒரு கோஆப்ரேஷன் அப்படின்னாலும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேளுங்க, வாயே திறக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் G2 அப்படின்னு இணைவது மற்ற நாடுகளுடைய கோபத்தை தூண்டும். சரிங்க, அதெல்லாம் விட்டுட்டு பரவாயில்ல, நாம் வந்து சேர்ந்தே ஆகணும் G2, இப்போ நான் ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடும் அப்படின்னு கூட ஒரு முடிவுக்கு வராங்கன்னு வச்சுப்போமே.
அப்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ்லாம் என்ன யோசிப்பாங்க, ஆல்ரெடி சைனாலேருந்து ஏகப்பட்ட இம்போர்ட் வந்து நிற்குது, இவங்களால் அங்கே பெருசாக ஒன்றும் பெனிட்ரேட் பண்ண முடியல. சைனீஸ் மார்க்கெட்ஸ்லாம் வந்து நான் டாரிஃப் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடைகள்லாம் வச்சுருக்காங்க, பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இவங்க 2 பேருமே எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு எங்கள் சாமான் அங்கே விற்றுக்கோ, உங்கள் சாமான் இங்கே விற்றுக்கோன்னா அப்போ அவங்கள வந்து கட்டம் கட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க என்ன ஆவாங்க? வேறு வழியே இல்லை நமக்கு. அண்ணன் புட்டின் கூப்பிட்டுக்கிறார், புட்டின் அழைக்கிறாருன்னு அங்கே போடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? அமெரிக்கா அங்கே இருக்குது, சைனா இங்கே இருக்குது. அமெரிக்காவுன்னா அவன் ஃபோர்ஸஸை இங்கே கொண்டு வரலாம், பட் வாசப்படியில் ரஷ்யா உட்காந்துன்னுங்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனோட ரஷ்யா சேர்ந்துட்டு வச்சுக்கோங்களேன், அப்போது அது ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் ஆகிடும். அதை எதிர்த்துக்குன்னு என்ன பண்ணுவாங்க இவங்க? அண்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியனோட டைஸை வந்து சுத்தமாக உடைச்சிக்க முடியாதுங்க. அவங்க 2 பேரும் வேறு வழி இல்லாமல் சேர்ந்துக்கணுங்க மாதிரி, அது பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் ஒன்றா தான் இருந்தானோ அப்படின்ற ஒரு நிலைமை. அப்போ யூரோப்பியன் யூனியனை ஆன்டகனைஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு அலையன்ஸ் வருமானா அதுவும் முடியாது. அடுத்தது இன்னைக்கு வந்து சைனா பல ஆப்பிரிக்க நாடுகளில், அதுக்கப்புறம் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், இல்லை இந்த ஏஷியாலேயே நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறோம். இப்போ நம்ம சீனாவில் பண்ணலையா, பாகிஸ்தானில் ஸ்ரீலங்காவில் பாகிஸ்தானில் பண்ணலையா, அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக மாறிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அமெரிக்காவோட சேர்ந்துட்டிங்கன்னா ஏற்கனவே அங்கே இருக்கவங்கலாம் அமெரிக்காக்காரன் எங்களை ஆட்டையை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இவங்கிட்ட வந்திருக்கான். ஆட்டையை போட்டானா அங்கே இருக்கிற டிக்டேட்டர்ஸ்க்கு அவங்க காசு கொடுத்துருக்க போகிறானுங்க, அவங்க வந்து ஆர்ஐடி என்ன பண்ணிக்கோ அப்படின்னானுங்க. இப்போ அந்த இடத்த சைனா ஃபில்லப் பண்ணிட்டு நான் காசு கொடுக்குறேன், நீ எனக்கு வாலாட்டு அப்படின்னு. அதுதான் இப்போ நீ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போட்டிங்கன்னா, டே என்னடா முதல்ல 10 வருஷம் அவன் ஆட்டையை போட்டான், அடுத்த 10 வருஷம் இவன் ஆட்டையை போட்டான், இப்போ 2 பயிலும் சேர்ந்து வந்துக்கிறாங்களே, யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க? ரஷ்யா யூரோப்பியன் யூனியன் நான் கொடுக்குறேன் காசு, நான் வந்து ஆட்டையை போடுறேன் அப்படின்னா புதுசாக ஒருத்தர் வரப்போகிறாரு. சரி, பேசிக்கலி அமெரிக்காவும் சீனாவும் ஒன்று சேருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா சைனா வந்து இப்போ கண்டென்டர், காம்படிட்டர் அண்ட் அதுக்கு மேலே கான்ஸ்பிரேட்டர் வேறு. F-35 இருக்கு இல்லையா, அதோடைய டிசைனெல்லாம் அப்படியே சுட்டு போட்டானுங்க இவனுங்க சைனாவில். அதைத்தான் அவங்க ஜே சீரீஸ் அப்படின்னு, நம்ம புல்லட்டில் இருக்க இன்ஜின் இல்லைப்பா, அங்கே வந்து ஏர்கிராஃப்ட், அதை வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ஏர்கிராஃப்ட்னு இல்லை, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் டெக்னாலஜியாக இருந்தாலும் அவங்க சுட்டு போடுறானுங்க. இந்த சைபர் கிரைம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி இருந்துச்சு அவங்களோட ஒன்று சேர்ந்தா ரைட்டு, இவ்வளோ நாள் திருட்டுத்தனமாக சுட்டுருந்தோம், இப்போ நேராக வந்து சுட்டுட்டு போகிறோம். அமெரிக்காலேருந்து வந்து இந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, செமிகண்டக்டர் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து சைனாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் பொறுத்து பார்த்தாங்க, ரைட்டு இப்போ நாங்களே டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஜெர்மானியம் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு உலோகம் இருக்குதான்ப்பா, அப்புறம் காலியம், இன்னும் என்னென்னோ பேர்லாம் சொன்னாங்க, வாயில நுழையில. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இண்டோலியம் தான். பாத்திர கடையில் போனால் இண்டோலியம், பரவாயில்ல இந்தியா பேர்லேயும் ஒரு உலோகம் இருக்குது வச்சுக்கோ. இதெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, அக்டோபர்லேயே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க, இப்போ எல்லாத்தையும் நிறுத்தி போடுங்களான்ட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, சாம்சங்கு, டிஎஸ்எம்சி இவங்கெல்லாம் வந்து செமிகண்டக்டர் சிப் ப்ரொடக்ஷன் வந்து அடி வாங்கிடுச்சுங்க. அது வந்து வேணும். அது மட்டும் இல்லை, மிசைல்ஸில், ராக்கெட்டில், இன்னும் பல இதுக்கு வந்து இந்த மெட்டல்ஸ்லாம் தேவைப்படுகின்றது. பார்த்தாங்க, நீ எனக்கு டெக்னாலஜி கொடுக்க மாட்டியா, நான் உனக்கு இதையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னோடனே இப்போ வந்து கூடிய விரைவிலேயே சிப்போட விலையெல்லாம் கர்நாபினான்னு ஏறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்யா இந்த மாதிரி ஒரு கட்டையை போட்டாங்க. அண்ணாண்ட பக்கம் சீனா, அண்ணாண்ட பக்கம் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைட்டானியம்னு நினைக்கிறேன், அது எக்ஸ்போர்ட்டை இவங்க எவ்வளோ பண்ணிக்கிறாங்க, அதை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எல்லா பக்கத்திலும் தாக்குதல். இப்போ யூரோப்பியன் யூனியனில் பார்ப்பாங்க, ஆளாளுக்கு போட்டு அடிச்சுன்னுக்கிறான், இந்த ஆளு நாளானா சீனாவோட ஒன்று சேர்றேன்றான். சரி, சீனாவோட ஒன்று சேர்ந்தா இவங்க தான் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பண்ணிக்க போகிறாங்க, அப்போ நாமெல்லாம் என்ன ஆகுது, நம்ம கதி அதோ கதியா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. ஸோ இதுதான் சொல்கிறேன், பின்னாடி இருக்கிற செஸ் போர்டு. ஒரு காயினை இங்கேருந்து நகர்த்தினா நீங்கள் அந்த காயினுக்கு த்ரெட்டுன்னு நினைக்கலாம், ஆனால் இங்கே உங்களுடைய குயின் அடி வாங்க போகுது. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. சும்மா ஒரு ரெட்டாரிக் அதுதானே தவிர மற்றபடி இது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல விக்ரம். ட்ரம்ப் அவர்கள் வந்து டிஓஜின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் எலான் மஸ்க்கு மற்றவர்கள்லாம் ஆட் பண்ணி இந்த டீப் ஸ்டேட்டை உடைக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதா தெரிய வருதே சார். அதாவதுங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்றது டீப் ஸ்டேட்டை உடைக்கிறது அப்படின்றத விட முதல்ல இந்த தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும். அந்த டெஃபிசிட், அதை வந்து பட்ஜெட் டெஃபிசிட்டை குறைக்கணும். நிறைய ஆஃபீஸில் வேலைக்கே வருது கிடையாது,
வந்தவங்களும் சீட்டை தேய்ச்சி நிற்கிறாங்க. எத்தனை ஆஃபீஸ் இருக்குதுன்னே கூட தெரியல, என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணுங்க, ட்ரம்ப்போட த மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படின்னா எலான் மஸ்க் தான் சொல்லணும். அவர் எதுக்காக பண்ணுறாரு, சில சமயங்களில் சக்ஸஸாக இருக்கும், சில சமயங்களில் ஊற்றிட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குதுங்க. ஸோ எல்லாமே வந்து அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஜெயிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் ஊருக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிங்க இல்லையா, இந்தியாவுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா சீனா பக்கம் போயிட்டாரு அப்படின்னு. நம்ம அதுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவர் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு செஞ்சிருவார்லாம் நம்ம சொல்லலை. அட்லீஸ்ட் அவருடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மற்ற நாடுகளுக்கு வால் பிடிக்கிற வேலை, அவங்களுக்கு ரகசியமாக பண்ணுற வேலை அவர் பண்ண மாட்டார். இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இதுலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இப்போது எலான் மஸ்கை வந்து அந்த டிஓஜியில் கொண்டு வந்திருக்காரு இல்லையா. ட்ரம்ப்புடைய நோக்கம் அந்த உக்ரைனுக்கான ஃபண்டிங்கை நிறுத்தணும், அந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்றது. ஆனால் உக்ரைன் அங்கே சண்டை போடும்போது அவங்களுக்கு வந்து அந்த பேட்டில் ஃபீல்டில் இந்த நெட்டு கனெக்டிவிட்டி, கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் எலான் மஸ்கோடைய ஸ்டார்லிங்க். இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஸோ அந்த பக்கம் பிரசிடென்ட் வந்து இவனுக்கு எந்தமே சப்போர்ட் பண்ணக்கூடாது, காசு கொடுக்கக்கூடாது, சண்டையை நிறுத்து அப்படின்னுக்கிறாரு. இந்த பக்கம் இவர் வந்து ஸ்டார்லிங்கில் கனெக்டிவிட்டி கொடுத்து காசு பார்த்து நிற்கிறார். பிஸ்னஸ் மேன் பேசிக்கலி. சரியா? முதல்ல வந்து ஏதோ ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா இல்லை இது வந்து காசு வரணும் அப்படின்னாங்க. அங்கே அவர் காசு பார்த்து நிற்கிறாரு. ஆனால் சரி, நீங்கள் என்ன ஒன்றா சொல்லுங்கள், புட்டினை வந்து அவ்வளோ சுலபத்தில் நீங்கள் வந்து அவர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. சரியான ஆள். இப்போ என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, ரஷ்யாவில் வந்து கலிங்கா அப்படின்னு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்டார் லிங்கோட அந்த கனெக்ஷன் வருது இல்லை, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன போச்சு, நீங்கள் ஸ்டார் லிங்க் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக லிங்க்கு கட் ஆயிரும். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ சேட்டலைட்டை விட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, அதை விட கம்மியான விலையில், அதுவும் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அந்த கம்யூனிகேஷன் எப்படி வருது என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை டிஸ்டர்ப் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த கலிங்கா சிஸ்டத்துக்கு இருக்கான். அதனால் அவங்க வந்து உக்ரைனுக்குள்ளே போனோம் இல்லை, பார்டரில் நின்றுக்கினே அந்த கம்யூனிகேஷன் செட்டப்பை காலி பண்ணிடலாங்க. ஸோ இது வந்து உக்ரைன் வாரில் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாமிக் அண்ட் அதர் வெப்பன்ஸ் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் அவர் வீட்டு வாசலையே கொண்டு போட்டாங்க. ரஷ்யா சொல்லியிருக்காங்க உக்ரைன் தான் இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உக்ரைனும் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. சரி, அவரை எதுக்கு போட்டு தள்ளணும் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணியிருந்தார், இந்த அமெரிக்கா அவங்களுடைய பயோ லேப்ஸ் உக்ரைனில் இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை அவர் வெளியிட்டு இருந்தார். அதனால் சரி ரைட்டு, ட்ரம்ப் வேறு வந்துட்டார்னா அந்த ஃபாச்சின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அந்த சிடிசி அந்த இதெல்லாம் அதனால் அவர் ஏதாவது டார்கெட் பண்ணுவாங்களோ, நம்ம விஷயம் வெளில வந்துருமோ அப்படின்றதுனால இது உக்ரைன் தீர்த்து கட்டிட்டாங்க அமெரிக்கா டீப் ஸ்டேட்டோட ஆர்டர் படி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தானே விக்ரம், ஹார்ட்லி 1 மந்த்து. அவர் வந்த பிறகு, ஏன்னா டீப் ஸ்டேட்டு என்னென்னலாம் அவர் முதல்ல ஆட்சியில் இருக்கும்போது பண்ணிச்சு, இப்போ பதவிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் பண்ணிச்சு, இனிமே என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அண்ணன் ட்ரம்ப்புக்கு தெரியும். அதனால் சீனாவை உதைக்கிறாங்களோ மற்றவங்கள உதைக்கிறாங்களோ, முதல்ல இந்த டீப் ஸ்டேட் முதுகெலும்பை உடைக்கணும் அப்படின்றதுல அவர் குறியாக இருக்காருங்க. அண்ட் எலான் மஸ்க்கும் அதில் குறியாக இருக்கார். என்னதான் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அந்த எக்ஸை வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுல டீப் ஸ்டேட் மும்முரமாக இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் எதிரியாகவும் ஆயிட்டாங்க டீப் ஸ்டேட் அப்படின்றது. அப்போ 2 பேருக்கும் காமன் எதிரி அப்படின்னும் போது, இந்த அருண் பாண்டியன் ராம்கி இணைந்த கைகள் படம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சேர்ந்து அடித்து நொறுக்க போகிறாங்க. 20ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம நிறைய வான வேடிக்கைகள் பார்க்கலாம். இதில் அண்ணன் புட்டின் அப்படி ஓரமாக உட்காந்துட்டு நடக்கட்டும் அப்படின்னு என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு இருக்க போகிறார் எல்லாத்தையும். இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஆகிட்டு வைக்கிறோம். சரி, இன்ன வரைக்குமே ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களை பதவியேற்பு விழா கூப்பிடவில்லையா? எதுக்குங்க கூப்பிடணும், எனக்கு புரியல. ஜிங்குபிங்க கூப்பிட்டது நக்கலுங்க. அதனால் இதெல்லாம் தேவையே இல்லை. இதில் வேற ஒருத்தர் சொல்லியிருந்தார், பற்றியா இன்விடேஷன் வரல, அதனால் வந்து இங்கே இருக்கிற மந்திரிகள் ராஜினாமா பண்ணணும்னு. பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இது வரைக்கும் என்னைக்காவது கூப்பிட்ருக்காங்களா? தேவையே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அமெரிக்காவோட ஒப்பந்தத்தில் இருக்கோமா, இல்லை வாசல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. நம்மளோட ஸ்டேச்சர்ன்றது அதுக்கு மேலே வந்துருச்சு. சிங்கப்பிங்க கூப்பிட்டாரு நக்கல் பட்டது கூப்பிட்டாரு. நம்ம அன்றைக்கே சொன்னோம். அதுக்கு அவர் பதிலுக்கு சமையாலேருந்து கொடுத்துட்டாரு, அம்பாசிடர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஓகே சார்.
சார் உங்கள் அற்புதமான கருத்தில் இளைய பாத்திரம் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.